19 8-9 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும். 8-9. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனிடத்திலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 2 ஐஸ்வர்யங்க இருக்குங்க. கடவுளுடைய ஐஸ்வர்யம், உலகத்தின் ஐஸ்வர்யம். இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சதெல்லாம் உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் நம்பிக்கை வைக்கிறவர்கள். இப்போ வாசிக்கிற சகையிட்ட போய் யாராவது சொன்னாங்களா, எப்பா நீ வாங்கியிருக்கிறதெல்லாம் தப்பு, நீ ஒரு கொடுமைக்காரன், எல்லாத்தையும் திருப்பி கொடுன்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருந்தது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சான், அவனுக்காக வச்சுக்கணும்னு நினச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு இதெல்லாம் என்னையா சும்மா, அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவருடைய பார்வை இயேசு கிறிஸ்து மீது பட்டது. இப்போ நாமளும் கடவுளை தெரிந்திருக்கிறோம், அவரை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வையுங்கள். உங்கள் நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள். யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், கடவுள் தான் எல்லாம், மித்ததெல்லாம் பின்னாடி தான்ட்டு. சகையுவை போல நாமும் நம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைக்கணும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திலே பிரவேசிக்கிறாங்க. ஆபிரகாம்